அடியார் பெருமக்களுக்கு வித்யாலட்சுமி பள்ளி தாளார் அசோக்குமாரின் பணிவான வணக்கங்கள். இப்போது ஏற்கனவே நம்ம சொன்னோம் மூணு விதமான பயண திட்டம். அந்த பயண திட்டத்தில் 11 நாள் பயண திட்டம் சார் டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. 7 நாள் பயண திட்டம் நான் சொல்கிறேன். என்னுடைய குரல் வளம் இன்னும் கொஞ்சம் சவுண்டாக இல்லை, அதனால தான் சார் வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாம் கொடுத்துட்டுருக்கேன். அப்போ இந்த 7 நாள் பயண திட்டம் எப்படின்னா, நம்ம சென்னையிலேருந்து கிளம்புறோம். சென்னையிலேருந்து காலையில் கிளம்பிட்டு காலையில் நேராக வந்து காட்மண்டு போயிடுறோம். டெல்லி தான், டெல்லி போயிட்டு காட்மண்டு போயிடுறோம். காட்மண்டு போயிட்டு காட்மண்டுலேருந்து மறுபடியும் ஃப்ளைட் ஒரு 4:10க்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது. 4:10 பட்டுன்னா அது 25 நிமிஷம் தான் மொத்தமே. அது போக்ரா போயிடும். 4:10ன்னா 4:35 போக்ரா போயிடும். ஸோ காலையில் கிளம்பி 8 மணிக்கு காலையில் ஃப்ளைட்டு. நம்ம அங்கே 4:35க்கு இதுக்கு போயிடுவோம் போக்ரா. ஃபுல்லி ரெஸ்ட்டு தான். டெல்லியில் நம்ம ஏர்போர்ட்டில் சாப்பிட்டுக்கலாம், டைம் இருக்குது சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் டிஃபனு இல்லை நீங்கள் டிஃபனு நீங்கள் எடுத்துக்கணும், கையில் டிஃபன் எடுத்துகிட்டு மதியானம் சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நைட்டு வந்து நம்ம போக்கரால் சாப்பிட்டு போகிறோம். இது பயணம் நாள் 1, டே 1. டே 2 என்ன பண்ணுறோன்னா, போக்கராலேருந்து காலையிலே என்ன பண்ணுறோன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ஒன்று நம்ம வந்து பை ஃப்ளைட், அது 7,000 rupees ஆகும், சின்ன விமானம். அது வேண்டாம் நம்ம அப்படின்னும் போது ஸ்கார்பியோ, அது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு ஆளுக்கு 3,000 ரூபா ஆகுது. ப்ளஸ் ஒரு பர்மிட் ஒரு 750 ரூபா. முக்திநாத் யார் போனாலும் ஒரு ஆளுக்கு 750 ரூபா வச்சுருக்காங்க நேபாள் நாட்டில். ஸோ அது அந்த மாதிரி திட்டம். ஆனால் ஸ்கார்பியோவில் போகும்போது கேரண்டியாக போகலாம், கேரண்டியாக வரலாம். பட் இந்த ஃப்ளைட்டை வந்து சப்போஸ் திடீர்னு எடுப்பாங்க, திடீர்னு எடுக்காமல் விட்டுடுவாங்க. அது ஒரு டவுட் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ட்ரை பண்ணலாம், அந்த ரேட்டுக்கு ட்ரை பண்ணலாம். வர்றவங்களா இருந்தால் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா இப்போ ஸ்கார்பியோ ரெடியாக இருக்குது, நம்ம அதில் போய்க்கலாம். ஸோ செகண்ட் டே நம்ம என்ன பண்ணுறோம், ஜோம்சம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போக்குறால ஒரு 6 hour ஜேர்னிங்க. ஜம்முன்னு ஜேர்னி பண்ணிவிட்டு ஒரு 4க்கெல்லாம் போயிடலாம். 4 கூட தேவைப்படாது, ஒரு 3 மணிக்கெல்லாம் கூட போயிடலாம். ஒரு 9 மணிக்கு கிளம்புறதுனால 6 மணி நேரம், 10, 11, 12, 1, 2, 3 மத்தியானம் வழியில் நம்ம லஞ்ச் முடிச்சிடலாம். ரெஸ்ட்டு, நல்ல ரெஸ்ட்டு, ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு ஜம்முன்னு டின்னர், ஃபஸ்ட் கிளாஸ் டின்னர். நம்ம போக்குறா இதில் ஜோம்சம் வந்து கிடைக்காது. நான் ஜோம்சம்க்கு இந்த தடவை லாஸ்ட் டைம் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் ஜோம்சமில் சாப்பாடு. இந்த தடவை என்ன பண்ண போகிறோம், ஜோம்சம்லேயே நம்ம ஊர் அரிசி, நம்ம ஊர் சாம்பார், நம்ம ஊர் ரசம், இது எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே 2 குக்கை கூட்டும் போயிடலாம். ஜோம்சம் கூட்டும் போய் ஜம்முன்னு நம்ம சாப்பாடு செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அங்கே ஜோம்சம். நைட்டு ரெஸ்ட்டுங்க. தேர்ட் டே காலையில் எழுந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு மேலே போய் பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு முக்திநாதரை குளிக்கிறவங்க, அங்கே வந்து ஸ்நானம் பண்ணுறவங்க வந்து அந்த 108 தீர்த்த குண்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் பாவக்குண்ட புண்ணிய தீர்த்த குண்டம், அதில் குளிக்க விரும்புகிறோம் குளிக்கலாம், இல்லை தீர்த்தம் தெளிச்சிக்கலாம். பகவானை ரொம்ப பொறுமையாக நிதானம் தரிசனம் பண்ணிவிட்டு முக்திநாத்தில் வந்து நம்ம வந்து நானும் இருக்கிறேன் உங்களோட. முக்திநாத்தில் ஒவ்வொரு பயணத்திலும் நான் உங்களோட இருக்கிறேன். 15 நாள் ப்ரோக்ராம்னு இருக்கேன், 11 நாள் ப்ரோக்ராம்னு இருக்கேன், 7 days ப்ரோக்ராம்னு இருக்கேன். முக்திநாத்தில் நான் உங்களோட எல்லா இடத்துலையும் இருக்கிறேன். அங்கே நம்ம வந்து அவன் நடத்த போகிறோம், யாகம். ஸ்ரீமன் நாராயணன் நோக்கி ஒரு அருமையான யாகத்தை நடத்த போகிறோம். நம்ம எல்லா அடியார் பெருமக்களும் சேர்ந்து மிகப்பெரிய யாகத்தை நடத்த போகிறோம். அது வந்து முடிச்சுட்டு வந்த உடனே மறுபடியும் ஃபுல்லி ரெஸ்ட் எடுத்துடும். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஜேர்னியை வந்து கம்ஃபர்டபுள் ஜேர்னி, ரெஸ்ட் ஜேர்னி. 15 நாளுக்கும் அப்படி தான், 11 நாளுக்கு அப்படி தான், 7 நாளுக்கு அப்படி தான். ஏன்னா ஸ்கார்பியோ போகிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரெஸ்ட் கிடைச்ச போகுது. முக்திநாத் தரிசனம் பண்ணிவிட்டு லஞ்சு முடிச்சிட்டோம், டைரெக்டாக இதுக்கு வந்துடும், போக்ரா வந்துடும். ஏன்னா 6 மணி நேரம் ஜேர்னி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டே அங்கே ஸ்டே பண்ணுறோம் ஜம்ஸ். அடுத்த நாள் 4வது நாள் வந்து போக்ராவில் வந்து ஃபுல்லாக லோக்கல் தாங்க. எங்கேயும் அலைச்சல் ஒன்று இல்லை. லோக்கலில் இருக்கிற எல்லா கோயிலும் உங்கள் அந்த லோக்கலில் நான் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன். போன இதுலேயே வந்து போக்ரா என்னென்ன பார்க்கலாம், காட்மண்டு என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் போனால் தெரிஞ்சுக்கலாம். போக்ராவில் பார்க்கக்கூடிய எல்லா இடங்களும் நிதானமாக பொறுமையாக காலை பிரேக்ஃபாஸ்ட், மதியம் ஈவினிங் லஞ்சு, நைட்டு டின்னர் சாப்பிட்டு ரெஸ்ட்டு தாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஹோட்டல் போக்ராவில், மகாதேவ் ஹோட்டல், அருமையாக அங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்துடலாம். அதுக்கடுத்து நாள் என்ன பண்ணுறோம், போக்ராலேருந்து காட்மண்டு பை ஃப்ளைட்.
அது ஃப்ளைட்டெல்லாம் எவ்வளோ நேரம், ஒரு அரை மணி நேரம் தான், 25 நிமிஷம் தான். அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு முடிஞ்ச டின்னரை முடிச்சுட்டு மதியம் லஞ்சு முடிச்சுட்டு நம்ம காட்மண்டு போயிட்டு சாயந்தரம் ஒரு தரிசனம் பண்ணிடலாம் காட்மண்டில். இன்றைக்கி 5வது நாள். 5வது நாள் காட்மண்டில் தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காட்மண்டில் 6வது நாள் காலங்காத்தால் எழுந்து ஒரு அருமையான அபிஷேகம் நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு பண்ணலாம், நம்ம கையால் பண்ணலாம். ஸோ 6ஆம் தேதி ஒரு தரிசனம், லோக்கலில் இருக்கிற கோயிலெல்லாம் பார்க்குறோம். ஸோ 6ஆம் தேதி ஃபுல்லாக வந்து இதுதான் காட்மண்டு தான், அதுவும் ரெஸ்ட்டு தான். 7வது நாள் என்ன பண்ணுறோம், காட்மண்டுலேருந்து டைரக்டு ஃப்ளைட் சென்னை, டெல்லி வழியாக சென்னை வந்துடும், ஹைதராபாத் வழியாக சென்னை வந்துடும். 7 days தாங்க. 7 days ப்ரோக்ராம் இது. இப்போ 11 days ப்ரோக்ராம் ஐயா சொல்லிட்டார், தமிழ் ஐயா. இது வந்து 11 days ப்ரோக்ராம், 7 days ப்ரோக்ராம். இது நான் சொல்லியிருக்கேன். இதில் விருப்பம் உள்ளவங்க, இந்த 7 days ப்ரோக்ராம் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் எங்களுடைய எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் அட்வான்ஸ் அனுப்பிச்சிங்கனாக்கா புக்கிங் செய்து கொள்ளும். முன்னாடி செஞ்சாகணும், ஏன்னா டைம் இல்லை, ஹோட்டல் புக் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ஹோட்டல் புக் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிக்கெட் எவ்வளோ சீக்கிரம் கொண்டுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக ரேட்டு கம்மியாக இருக்கும். இந்த வகையில் சொல்லி என்னுடைய வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.